ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஒரு பயமில்லாத ஒரு வாக்குத்தத்தம். நீங்கள்லாம் பயப்படவே கூடாதுன்னு மட்டும்தான் கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் அவர் ஒவ்வொரு முறையும் பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லி தான் அற்புதம் செய்வார். சரி, இன்னைக்கு வாசிக்கலாம் லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார், உங்களுக்கு நான் என்ன கொடுக்கிறேன்? அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன தெரியுமா? சேதப்படுத்தாது. இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வாக்கு தத்தம், நம்பிக்கையின் வாக்கு தத்தம். நீங்க நிறைய நேரம் வாயை திறந்து பேசும்போது அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இப்படி முடிஞ்சிருமோ, அது நடந்துருமோ, இது நடந்துருமோலாம் நீ பேசக்கூடாது. நீங்க என்ன பேசணும் தெரியுமா? என்ன போராட்டம் வந்தாலும் ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது, என்ன வியாதிகள் என் வாழ்க்கையில வந்தாலும் ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது, என் வாழ்க்கையில பொருளாதாரத்தில் பிசாசு என்ன போராட்டத்தை வச்சாலும் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அது சேதப்படுத்த முடியாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் சொல்லுங்க, அது உன்னை அணுகாது. உன்னோட போராடினவர்களை நீ தேடியும். இந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் ஏன் கொடுத்தார் தெரியுமா? உங்களை பலப்படுத்துவதற்காக, உங்களை தைரியப்படுத்துவதற்காக. இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து பார்த்துட்டீங்கன்னா இதுல பாதி கண்டிப்பும் பாதி பலப்படுத்துகிற வார்த்தைகளும் இதுக்குள்ள நிறைந்திருக்கும். ஏன் ஆண்டவர் நம்மளை கண்டிக்கிறார்னா நம்மளை சீர்படுத்த விரும்புகிறார். ஏன் பலப்படுத்துறார்னா, உலகத்துல உபத்திரவம் இருக்குடா, அதனால நீ பலனா நின்னா உலகத்தை ஜெயிச்சிருவ. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பயனோ, சேதம் வந்துருமோ, என் வாழ்க்கை அழிஞ்சு போயிருமோ, என் பிள்ளைகளுக்கு அவமானம் வந்துருமோ, என் குடும்பத்துக்குள்ள நஷ்டம் வந்துருமோ, என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ பாஸ்டர், ஒரு பயமா இருக்கு. என்னை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாஸ்டர். என் கணவர் இப்படித்தானோ, என் வாழ்க்கை முழுவதும் இந்த வேதனையோட நான் வாழ்ந்துதான் ஆகணுமா, என் மருமக, என் மாமியா, என் நாத்தனார் எல்லாரும் இப்படிதானா, என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதா, டாக்டர் எனக்கு வருஷம் பூரா அந்த மாத்திரையை சாப்பிட சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய காரியங்களை நினைச்சு நீங்க பயந்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்க, இந்த இடத்துல தான் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த இடத்துல தான் நீங்க பிசாசை ஜெயிக்க வேண்டும். கரெக்டாக சொல்லணும்னா, பிசாசை ஜெயிக்கிற நேரத்தில் நீங்கள் ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவனை மேற்கொள்றது ரொம்ப கஷ்டமாக போயிடும். கிரிக்கெட் விளையாண்டுருக்கிறீங்களா? விளையாடுவோமா சர்ச்சு முடிஞ்சோன்னு எல்லாரும்? ஏன்னா பெண்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல. ஒரு பேட்டை உங்கள் கையில் கொடுத்துருவாங்க, ஒரு பால் போடுவாங்க. இந்த பால் போடும்போது உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் அடிக்க முடியாது. நான் சொல்கிறது விளங்குதா? தம்பி நீ பாலை போடு, நான் ஒரு டீயை சாப்பிட்டு வந்து பந்து அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த பாலை போடும்போது அந்த பால் கரெக்டாக பேட்டுக்கிட்ட வரும்போது கரெக்டாக டைமிங்காக அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, 6ஓ 4ஓ கிடைக்கும். ஆமென். இதே மாதிரி தான் பிசாசை கரெக்டாக அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஜெயம் கிடைக்கும். எப்படி கரெக்டாக அடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, போராட்டம் கொடுப்பான் பாருங்க, தடைகளை உண்டு பண்ணுவான் பாருங்க, பிரச்சனைகளை உண்டு பண்ணுவான் பாருங்க, சோர்வுகளை உண்டு பண்ணி அப்படியே அழுகையும் கண்ணீரும் அப்படியே உடைஞ்சு போய் உட்கார்ற நேரத்தில் இல்லை 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 அவனை ஜெயிக்க விடக்கூடாது, என் கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறான்னு சொல்லி துள்ளி குதிச்சு கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஏன் ஹாப்பி? எனக்கு யாரும் இல்லைன்னா தான் நான் கவலைப்படணும். என்னை பேர் சொல்லி அழைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இந்த வார்த்தையை கேட்கும்போது பிரச்சனைக்குள்ள இருந்து தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, வாழ்க்கையை முடிஞ்சு போற நிலைமையில இருந்து தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க, ஒன்றும் இல்லாத நிலைமையில தான் கேட்குறீங்க. ஆனா கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இங்கே ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துட்டேன்ப்பா, நான் உனக்கு ஒரு வல்லமை கொடுத்துட்டேன். அதை நினைச்சிட்டாலே உனக்கு சந்தோஷம் வந்துடும். பிசாசு வரும்போது நீ ஏன் பயப்படுற? அவன் உன்னை பயமுறுத்துற மாதிரி தான் வருவான். அவனுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். என்ன தெரியுமா? இந்த சகோதரி கிட்ட என்னை ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த அதிகாரத்தை பத்தியே நீ திங்கிங் பண்ண விடாம முன்னாடியே அவன் என்ன செஞ்சிருவான்? பிரச்சனைகளை கொண்டு வந்துருவான். நீங்க எந்திரிக்கிறதுக்குள்ளேயே பிரச்சனை வரும், கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ளேயே பிரச்சனை வந்துடும், பிள்ளைய பெத்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சனை வந்துடும், வீட்டை கட்டி முடிக்கிறதுக்குள்ள பிரச்சனை வந்துடும், நாளை கழிச்சு பால் காய்ச்சி வச்சிருப்போம், இன்னைக்கே பிரச்சனை வந்துடும்.
எத்தனை பேர் அப்படி அனுபவிச்சிருக்கிறீங்க? நாளைக்கோ என்னைக்கோ தான் நம்ம ப்ரோக்ராம் வச்சிருப்போம், இன்னைக்கு பிரச்சனை வந்துடும். ஏன்னா அவன் முந்துறாங்கிறதுனால தான் கர்த்தர் நம்மளை பார்த்து சொன்னாரு, நீ பலவானை முந்தி கட்ட வேண்டும். அல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஏன் ஜெபம் பண்ண சொல்றோம் தெரியுமா? ஏன் ஜெபம் பண்ண சொல்றோம்? அன்னைக்கு ஒரு போராட்டத்தை வச்சிருப்பான். காலையில் 7 மணிக்கு எந்திரிக்கிறவங்களால அந்த போராட்டத்தை ஜெயிக்க முடியாது. ஏன்னா எந்திரிக்கும் போதே கரெக்டாக போராட்டத்துக்குள்ளே தான் முழிப்பீங்க. எந்திரிக்கும் போதே அங்கே பால்காரன் பால் பாக்கெட்டை உடச்சி போட்டிருப்பான், அங்கே வீட்டுக்காரர் என்ன அடி நீ அப்படின்னு சொல்லி எந்திரிப்பார், அப்படியே குழப்பமாயிரும். ஸோ 4 மணிக்கே எந்திரிச்சு இன்னைக்கு நடக்க போகிற எல்லா போராட்டத்தையும் கட்டி, சத்துரு என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, என் பிள்ளைகளுக்குள்ளே வரக்கூடாது, என் வாழ்க்கையில் வரக்கூடாது, இன்னைக்கு நான் கட்டுக்கிற இந்த தேசத்தை விடுதலை ஆக்குறேன்னு சொல்லி 4 மணிக்கே நீங்கள் ஜெபிச்சிட்டிங்கன்னா, பலவான முந்தி கட்டிட்டீங்கன்னா அவனை நீங்கள் மேற்கொண்டுட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ எத்தனை பேருக்கு புரியுது அதிகாலை ஜெபம் எவ்வளோ அவசியமானதுன்னு? 7 மணிக்கு எந்திரிக்கிறவங்களால போராட்டத்தை ஜெயிக்க முடியாது, அவன் தான் உங்களை ஜெயிச்சிருவான். அதனால தான் ஆண்டவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து ஜெபிக்கிறார், இயேசு கிறிஸ்துவே ஜெபிக்கிறார். இன்னும் நம்மளை பார்த்து சொல்ற, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள் என்று ஏன் ஆண்டவர் இந்த காலை நேரத்தை பர்டிகுலராக குறிப்பிட்டு சொல்றாருன்னா, அந்த அதிகாலையில சத்துருவை ஜெயிச்சிடணும், அந்த நாளுக்குரிய போராட்டத்தை ஜெயிச்சிடணும். இந்த எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை கவனிச்சிருக்கிறீங்களா? அன்னைக்கு வரைக்கும் நல்லா 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு 8 மணிக்கு பஸ்ஸில் ஏறி போகுங்க. ஆனால் தேர்வு அன்னைக்கு மட்டும் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருங்க? 4 மணிக்கு எந்திரிச்சு புஸ்தகத்தை திறந்து முட்டி படிக்குங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு வரப்போகிற தேர்வில் நல்ல மதிப்பெண் வேணுமா. இதே போலதான் சத்துருவை ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் நம்முடைய கையில கொடுத்துட்டாரு. ஆனா அந்த அதிகாரம் நம்முடைய கையில இருக்குது, ஆனா பயன்படுத்த தெரியல. என்ன தெரியல? இப்போ சுதனா கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்குன்னு அப்படியே உங்க எல்லாரையும் பார்த்து அப்படி துப்பாக்கியை சுதனா நீட்டும் போது நீங்களா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்களேன். இதை சொல்றதுக்கு இவ்வளோ பயமா? எல்லாரும் பயப்படுவீங்க. சுதனா என் பக்கம் திருப்பிடாத, நான் உனக்கு ஒன்றுமே செய்யலை, நாளைக்கு உனக்கு ஒரு பண்ணு வாங்கி தரேன் சுதனா, புரோட்டா வாங்கி தரேன் சுதனா, என்னை சுற்றாத, என் பக்கம் திருப்பாத. ராஜேஷ்லாம் பயந்து அப்படியே இது கதற ஆரம்பிச்சோம். இந்த பக்கம் திருவா. கொஞ்ச நேரத்தில் நான் சொல்கிறேன், ராஜேஷ் தம்பி இந்த துப்பாக்கியில் தோட்டா கிடையாது, வெறும் துப்பாக்கி தான் கொடுத்துருக்கேன், இது தீபாவளி துப்பாக்கி, ரோல் கேப், நீங்கள் பயந்துட்டீங்களா அப்படின்னு சுதனா பார்ப்பார். பண்ணா வெளுத்துருவேன், உன் கண்ணை திரட்டி பண்ணா ஆக்கி விட்டுருவேன், யாரை மிரட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு வஞ்சிருவார். இப்போ இந்த துப்பாக்கியை பார்த்து ஏன் பயம் வருது தெரியுமா? துப்பாக்கிக்குள்ள தோட்டா இருக்குங்கிறத நினைக்கும் போதுதான் பயம் வருது. இந்த துப்பாக்கியை பார்த்து பயம் இல்லை. பிசாசு உங்களை பார்த்து பயப்பட மாட்டான், உங்களுக்குள்ள இருக்கிற வசனத்தை பார்த்து அவன் பயப்படுவான். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்த்து பிசாசு பயப்படுவான். உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் மேல வைத்திருக்கிற வைராக்கியத்தை பார்த்து பிசாசு பயப்படுவான். நீங்க அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறீங்கல்ல, இந்த ஜெபத்தை பார்த்து பிசாசு பயப்படுவான். சுதனாவை பார்த்து எனக்கு பயம் இல்லை, ஆனா சுதனா யார் தெரியுமா? ஜெபிக்கிற பிள்ளை, அதனால எனக்கு ஒரு பயம். அல்லேலூயா. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? இப்போ சுதனாவை பார்த்து எனக்கு ஏன் பயம் வருதுன்னா, நான் தான் பிசாசு, அவன் சுதனான்னு வச்சு சந்தோஷத்தை பாருங்க. அவ என்ன பயம்னா, அவ ஜெபிக்கிறவ, அவகிட்ட போகக்கூடாது, அவ காலையில் பைபிள் வாசித்திருப்பா, அவளுக்குள்ள வசனம் இருக்கும். பிசாசுக்கு வல்லமை இருக்கா இல்லையா? அவனால உங்களோட போராட முடியும், ஆனா உங்களை மேற்கொள்ள முடியாது. அவனுக்கும் வல்லமை இருக்கு. அவனுக்கு வல்லமை இருக்குங்கிறதுனால மத்தேயு 4:5 வாசிமா. மத்தேயு 4:5, அப்புறம் 4:8 வாசி. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய். முதல்ல ஆண்டவரை பிசாசு எங்க கொண்டு போனா? பரிசுத்த நகரம். அந்த பரிசுத்த நகரத்தின் தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல கொண்டு போய் நிறுத்திட்டான். யார? அப்போ ஆண்டவரை கொண்டு போய் அங்க வைக்க முடியுதுன்னா அவனுக்கு ஒரு வல்லமை இருக்கா இல்லையா? ரெண்டாவது, உயர்ந்த மலைகளில் கொண்டு போய் நிறுத்துறான். யார? இப்போ ஜெனிஃபரை கூட்டிட்டு போய் இந்த மாடியில நிறுத்தணும்னா எனக்கு கொஞ்சம் பவர் வேணும். அப்போ ஆண்டவரையே கொண்டு போய் அங்க நிறுத்தி சோதிக்கிற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வல்லமை இருக்குன்னா, உங்களையும் அவன் அதை தான் செய்வான். உங்களை கொண்டு போய் கடனுக்குள்ள நிறுத்துவான். பாத்தியா, உன் வாழ்க்கை நீ ஜெபிக்கிறவ தானே, உன் வாழ்க்கை எப்படி இருக்கு பாரு, இதுல வேற ஜெபம் சோத்திரங்கிற, நீ எதுக்கு ஜெபிக்கிற? உன் வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்திருக்கு? கடனுக்குள்ள தானே நிக்கிற. நம்மளை கொண்டு போய் நிறுத்துவான். ஏசு கிறிஸ்துவை கொண்டு போய் எங்க நிறுத்தினா? அங்க நிறுத்தினால நம்மளை கொண்டு வந்து அங்க நிறுத்துவான்.
அப்புறம் நம்மளை கொண்டு போய் மருத்துவமனையில் கொண்டு போய் நிறுத்துவான், ஹாஸ்பிட்டல்ல. என்னமோ கர்த்தர் உனக்கு பலன் தருவாருன்னு சொன்ன டாக்டர்கள் பாரு, உனக்கு ரத்தம் இல்லையா, உனக்கு அந்த வியாதி இருக்கான், இந்த வியாதி இருக்கான். அப்படி பிசாசானவன் நம்மளை மேற்கொள்வதற்காக, நமக்குள்ள பயத்தை கொண்டு வருவதற்காக, நமக்குள்ள அவிசுவாசத்தை கொண்டு வருவதற்காக சில இடங்களிலே கொண்டு போய் நம்மளை நிறுத்துவான். ஆனா இயேசு கிறிஸ்து அவனை எப்படி ஜெயிச்சாரு? அவருக்குள்ள தோட்டா இருந்துச்சு. அவர் வெறும் துப்பாக்கி அல்ல, தோட்டா உள்ள துப்பாக்கி. அவர் வசனத்தை அறிந்திருந்ததுனாலே மத்தேயு 4, 6, 7, 10 உபாகமம் 6:16 உள்ள வசனத்தை எடுத்து பேசுறாரு. உபாகமம் 6:13 உள்ள வசனத்தெல்லாம் எடுத்து மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பாம்பா, நீ அவரை பரீட்சை பாராது இருப்பாயாகன்னு சொல்லி பிசாசை ஜெயிக்கிறாரு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிசாசை எப்படிப்பா ஜெயிச்சாரு அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டா நீங்க திருப்பி ஆன்சர் பண்ணணும். வேதத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்து ஜெயிச்சாரு. அதனாலதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பைபிள் வாசிக்கிற பழக்கம் டெய்லி எனக்குள்ள இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி இல்லாதவங்களாம் குற்றவாளி, ஹேண்ட் போட்டு அனுப்ப போறது இல்லை. இந்த வாரம் திங்கட்கிழமையிலிருந்து இந்த வேத வசனத்தை வாசிக்கலன்னா பிசாசு உங்களை மேற்கொண்டுருவான். மறந்துடாதீங்க. காலையில் எழுந்த உடனே உங்கள் பிள்ளைகளை வசனம் வாசிக்க வை. இன்னைக்கு காலையில் கூட ஏஞ்சலை நான் பைபிள் வாசிக்க சொன்னேன். நான் எந்திரிச்சு சர்ச்சுக்கெலாம் கிளம்பிட்டேன் 7 மணிக்கு. பார்த்தா ஏஞ்சல் மொபைலில் ஏதோ பார்த்துட்டே இருந்தான். ஏமா பைபிள் வாசிக்கலையாம்மா? ஆமாப்பா வாசிக்கிறேன்ப்பா. வச்சுட்டு வாசி. இது நம்ம சொல்ல வேண்டிய நம்முடைய கடமை. தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு. அப்போனா உங்களை வாழ்க்கையில் பிசாசால மேற்கொள்ளவே, அதுக்காக நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கக்கூடாது. நாம இப்படிலாம் செய்யணும், அவனை மேற்கொள்ளணும். பிசாசை ஜெயிக்க 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 உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கூடிக்கிட்டே வரும். வீடியோ கேம் விளையாடும் போது ஒவ்வொரு பாயிண்டா நம்ம போக போக நமக்கு என்ன கிடைக்குது? மேன்மை கிடைச்சிட்டே இருக்குல்ல. இந்த ஸ்டேஜை விட்டு செகண்ட் ஸ்டேஜுக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? அங்க இருக்கிற அநேக கார்களை முந்தி போகணும். அதே போலதான் கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு டார்கெட் வச்சிருக்காரு. இந்த பிசாசை நீ ஜெயிச்சனா நீ அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வ. இந்த உன்னை கோபத்தை உண்டாக்கி உன் ஆசீர்வாதத்தை தடை பண்ணியே ஒரு பிசாசு வச்சிருப்பான். உனக்குள்ள பெருமையை கொடுத்து ஆசீர்வாதத்தை தடை பண்ணி ஒரு பிசாசு உன்னை வச்சிருப்பான். உன்னால எழும்ப விடாம, ஜெபிக்க விடாம உன்னை தடை பண்ணியே பிசாசு வச்சிருப்பான். ஏன்னா பிசாசுக்கு தெரியும், இவனை எழும்ப விட்டுட்டோம்னா, இவனை மனம் திரும்ப விட்டுட்டோம்னா, இவனை ஆவியின் கனிகளை கொடுக்க விட்டுட்டோம்னா, இவன் அநேகர் சாட்சியா நின்றுவான். இவனை பார்த்தே நிறைய பேர் மனம் திரும்பிடுவாங்க. அதனால இவன் வாழ்க்கையில் இந்த கஷ்டத்தை கொடுத்து அநேகர் சொல்லணும், சர்ச்சுக்கு போறேன், இவன் வாழ்க்கையே இப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை ஏளனமா வைக்கணும் தான் நம்மளை சோம்பேறித்தனத்துக்குள்ள வச்சுட்டே இருக்கிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்க இனிமே அதிகாலையில் ஜெபிக்கணும், தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும், தேவனுடைய பலத்துல நிக்கணும், சத்துருவை ஜெயிக்கணும். அல்லேலூயா. எங்க சத்துருவை ஜெயிக்கிறதுக்காகவாது நீங்க அதிகாலையில் எந்திரிங்க. ஜெபிச்சுட்டு உற்சாகமா வேதத்தை வாசிச்சுட்டு அந்த நாள்ல கொண்டு போங்க. நீங்க வேலை செய்கிறதுனால சத்துருவை ஜெயிச்சிட முடியாது. நீங்க அழகா ட்ரெஸ் போடுறதுனால சத்துருவை ஜெயிச்சிட முடியாது. நீங்க நல்ல பாடல்களை வீட்டுக்குள்ள கேட்கறதுனால சத்துருவை ஜெயிச்சிட முடியாது. சத்துருவை ஜெயிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவர் எப்படி ஜெயிச்சாருன்னு பார்த்தோம்ல, அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். அவன் எழும்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அடி எழும்பிடணும். அல்லேலூயா. அவன் எழும்புறதுக்கு முன்னாடி நாம எழும்பணும். இன்னைக்கு பிசாசு தான் நம்மளை எழுப்பி விட்டுட்டு இருக்கான் நிறைய பேர். எந்திரி சோம்பேறி கழுத, எந்திரி. நீலாம் ஒரு ஆள், உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாராக்கும் உன்னை நம்பி. நம்ம அப்பதான் எந்திரிச்சு 7 மணி ஆனாலும் அப்படியே பதட்டத்தை உண்டு பண்ணுவான், குழப்பத்தை உண்டு பண்ணுவான், அப்படியே கோபம் வந்துடும், எரிச்சல் வந்துடும். வீட்டுக்கார பார்க்கல கட்டுப்பா இருக்கும், வெங்காயம் உரிக்க வாயா அப்படின்னு. அவர் வெங்காயமா நான் நம்ம உரிக்க, நான் கடைக்கு போகணும் பாரு. அப்படியே அங்கே ஒரு யுத்தமே நடந்து சமாதானத்தை எல்லாம் தருவீங்க. தேவ பிள்ளைகளே, சத்துருவை ஜெயிக்கக்கூடிய அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது. இருந்தும் நீங்கள் ஏன் ஜெயிக்காமல் இருக்கிறீங்கிறது தான் கர்த்தருக்கு வேதனை. ஆமென். இருந்தும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சமைச்சு வச்சுட்டு ஊருக்கு போயிட்டீங்க, சாயங்காலமாக ரிட்டர்ன் வாரீங்க, வந்துட்டு டேய் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறோம். சாப்பாடு சாப்பிடலம்மா காலையிலேருந்து அப்படிங்கிறான். உங்களுக்கு என்ன வரும்? நல்லா குச்சி எடுத்து கால்களை போட்டு அங்கே அடுப்பாங்கரையில் அம்மா உனக்கு இட்லியை வச்சுட்டு சட்னி வச்சுட்டு போயிருக்கேன், சாப்பிடலையா? பார்க்கலம்மா. பார்க்கலன்னா மண்டையில் இன்னும் ஒரு போடு. அப்போ என்ன நினப்பில் தெரிஞ்சிட்டு இருக்க நீ? இப்போ
ஆண்டவர் நம்மளை இப்படி தான் போடணும்னு அப்படியே துடிக்க வருது. என்ன நீ உனக்கு வசனத்தை கொடுத்துருக்கேன், வார்த்தையை கொடுத்துருக்கேன், வேதத்தை கொடுத்துருக்கிறேன், சத்தியத்தை கொடுத்துருக்கேன், நல்ல சபையை கொடுத்துருக்கிறேன், அந்த சபையில் போதிக்கிற பாஸ்டரையும் கொடுத்து இப்படி இருனாலும் நான் இப்படித்தான் இருப்பேன். நீ இருக்கியேம்மா, உன்னையெல்லாம் பார்த்தா எனக்கு என் சிலுவையில் இருக்கிற ஆணியை பிடிக்கும், உன்னை அடிக்கணும் போல இருக்கு. தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு விஷயம்தான், நீங்க தான் சத்துருவை ஜெயிக்கணும். உங்களுக்காக கர்த்தர் ஜெயிக்க மாட்டாரு, அவர் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாரு சிலுவையில். இனி நீங்க தான் ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கணும். நீங்க காலையில் ஜெபிக்காம எழுந்துட்டாலே நீங்களே உங்க டைரியில் எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு எனக்கு ஒரு போராட்டம் இருக்கு, அதுல என்னால் ஜெயிக்க முடியாது. வேதத்தை வாசிக்காம நீங்க உங்க வேலைகளுக்கு ஓடுனீங்கன்னா, உங்க காரியத்தை செஞ்சீங்கன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, என்னால இனி மேற்கொள்ள முடியாது. இதை பண்ணாதான் அதை செய்ய முடியும் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு தெளிவா சொல்றாரு, நீங்கள் பிசாசை ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இது அப்படியே லைஃப்ல பவுல் இருக்கார்ல, அவர் செயல்படுத்தி காமிக்கிறார். அப்போஸ்தலர், நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா, என் ஜீவன் நாட்களெல்லாம்